மழை அதிகரித்த நிலையில் பீரிமேடின் தோட்டங்களில் அடைக்கப்பட்டுள்ள தோட்டங்களில் வசிக்கக்கூடிய குடும்பங்களின் துயர நிலை தொடர்கிறது. மழை அதிகரித்துள்ளதால் வீடுகள் எந்த நிமிடமும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளன. உடனடியாக அரசு அதிகாரிகள் உதவ வேண்டும் என்றும் இந்த குடும்பங்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த தினம் இரவில் உப்பத்தாறை லாண்ட்ரி எஸ்டேட்டில் 23 டிவிஷனில் லயத்தின் மேல்கூரையின் ஒரு பகுதி ஒடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசத்தால் இங்கே தங்கியிருந்தவர்கள் காயங்களின்றி தப்பினர். 2000 தோட்டம் பூட்டப்பட்டதோடு ஒன்றிணைந்த தொழிலாளி யூனியன் பிரித்து கொடுத்த பிளாட்டில் கொழுந்துகள் எடுத்து விற்பனை நடத்திதான் தொழிலாளிகள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். வேறு இடங்களுக்கு மாறி வசிப்பதற்கோ மேல்கூரையின் பழுதுபார்ப்பலை நடத்துவதற்கு அவர்களுக்கு முடியவில்லை. பேரிமேடு டீ கம்பெனியின் சீந்தலார் லாண்ட்ரி, MMJ பிளான்டேஷன், பொனாமி, கோட்டமலை போன்ற தோட்டங்களில் 25 வருடங்களாக பூட்டப்பட்டுள்ளன. ദുരിതം പിടിച്ച ജീവിതമാണ്. ദുരിതം പിടിച്ചെന്ന് പറഞ്ഞാൽ തേയിലക്കാടെല്ലാം ഉപേക്ഷിച്ച് ഏലക്കാട്ടിലും മറ്റോ ജോലിക്ക് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. മൊത്തത്തിൽ ഫാക്ടറിയും പൊളിച്ചു. പിന്നെ ജീവിതം എന്ന് പറഞ്ഞാൽ നരകതുല്യമായിട്ടുള്ള ജീവിതം തന്നെ. വിദ്യാഭ്യാസത്തിനും അതിനെല്ലാം വളരെ പാടായിട്ടിരിക്കുകയാണ്. അത് ട്രേഡ് നേതാക്കന്മാരും മറ്റുള്ള പാർട്ടിയുടെ നേതാക്കന്മാരെല്ലാം എന്തെങ്കിലും ആവശ്യമായ നടപടികൾ സ്വീകരിക്കണമെന്ന് എനിക്ക് പറയാനുള്ളത്. വേറെ ആരോട് പറയാനാണ്? മഴക്കാലം ശക്തമാകുന്നതോടെ ഈ കെട്ടിടങ്ങൾ നല്ലവണ്ണം ഇടിഞ്ഞു പോയി ജീവഹാനി തന്നെ സംഭവിക്കാൻ സാധ്യതയുണ്ട്. இங்கு 4 இடங்களில் 2200க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளிகள் உள்ளனர். லயங்களை நவீனப்படுத்துவதற்காக 2 பட்ஜெட்டுகளில் 20 கோடி ரூபாய் முன்னாள் அரசு அனுமதித்திருந்தது. ஆனால் நடவடிக்கை ஒன்றும் எடுக்கவில்லை. மனித உரிமை ஆணையம் தலையிட்டதோடு உடனடியாக பழுதுபார்ப்புகள் நடத்த 33 லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்டிருந்தது. எஸ்டிமேட் எடுத்து 1 வருடம் கடந்தும் இதுவரை லயங்கள் சீரமைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.